Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. IPL கிரிக்கெட் தொடர் கோலாகலமாக தொடங்க உள்ள நிலையில் முதல் போட்டியில் சென்னை பெங்களூரு அணிகள் மோத உள்ளன. இது தொடர்பாக கிரிக்கெட் விமர்சகர் விக்னேஷ் விவாதிப்பதற்காக இணைந்திருக்கிறார். ஸ்கைப் வழியாக பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். முதல்ல இன்றைய போட்டி சென்னை பெங்களூரு போட்டி தொடர்பா பேசலாம். ஆனா அதற்கு முன்பாக இந்த 17வது IPL சீசன் முழுக்க எப்படி இருக்க போகுது அது குறித்து ஷார்ட்டா சொல்லுங்க. இது ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கக்கூடிய ஒரு IPL போட்டி தான். அது முக்கியமான காரணம் தோனியோட லாஸ்ட் சீசன், அதாவது சென்னை ரசிகர்கள் பொறுத்தவரையில் அது ஒரு தோனி சென்னை மட்டும் கிடையாது. ஏன்னா தோனி பொறுத்தவரையில் தோனிக்கான ரசிகர்கள் உலகெங்கும் இருக்கிறார்கள். அதனால இது ஒரு தோனி எப்படி விளையாட போறாரு, இது கடைசி IPL போட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா இந்த IPL போட்டியும் எப்படி பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் லாஸ்ட் பிஃபோர் த மெகா ஆக்ஷன் சொல்லுவாங்க. அதனால இதுக்கப்புறம் திருப்பியும் எல்லா லாட்டுக்கு போயிட்டு புது டீமா ஃபார்ம் பண்ண போறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த IPLங்கிறது ரொம்ப ஒரு விறுவிறுப்பா தான் போக போகுது. சிஎஸ்கே டீமை பொறுத்த வரைக்கும் பெரும் எதிர்பார்ப்பு எப்பவுமே சிஎஸ்கே டீம் மேல இருந்துட்டே தான் இருக்கும். இப்போ நடப்பு சாம்பியனாவும் அவங்க இருக்கிறாங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் கேப்டன்சி மாறி இருக்கு. தோனிட்ட இருந்து கெய்க்வாட் கிட்ட போயிருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? இது ஒரு ப்ரொக்ரெசிவா தான் நம்ம எல்லாருமே பாக்குறோம். நானும் அப்படிதான் பாக்குறேன். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க, இது தோனியோட லாஸ்ட் சீசன் சொல்லி எல்லாருமே சொல்றதுனால திருப்பி அதே டாபிக் தான் வரேன். ஸோ இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்து கூட போகிய வீரர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ருத்துராஜ் கெய்க்வாட் தான் ஒரு முக்கியமான ஒரு பர்சனா நம்ம எல்லாருமே பாக்குறாங்க. முன்னாடி ஜடேஜா கொடுத்திருந்தாங்க. ஜடேஜாவும் அந்த அளவுக்கு கேப்டன்சி பண்ணாதனால நெக்ஸ்ட் கேப்டன் மெட்டீரியல் ருத்துராஜ் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே உள்ளே முன்னாடியே நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் ருத்துராஜே சொல்லியிருக்காரு, தோனியே லாஸ்ட் இயர் என்கிட்ட இதை பத்தி ஹிண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு புதுசான ஒரு விஷயம் கிடையாது. முன்னாடியே பேசப்பட்டக்கூடிய ஒரு விஷயம். வெளியில சொல்லப்பட்டது இந்த போட்டிகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ அதனால சிஎஸ்கே டீமும் சரி, மேனேஜ்மெண்ட்டும் சரி, பிளேயர்ஸும் சரி இதை முன்னாடியே வரும் சொல்லி தான் எதிர்பார்ப்புல இருந்தாங்க. நீங்க குறிப்பிட்ட மாதிரி முன்பு கேப்டன்சி தோனிட்ட இருந்து ஜடேஜா கிட்ட போச்சு. அந்த டைம்ல ஜடேஜாவுக்கு அந்த கேப்டன்சி பிரஷர் அதிகமா இருந்தது. அவரோட பெர்ஃபார்மன்ஸும் எந்த அளவுக்கு அதுல ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படிங்கறத நம்ம மேட்சஸ்லயே பார்த்தோம். அவருடைய விளையாட்டு இந்த இதுலயே நம்ம பார்க்க முடிஞ்சது. அப்படி இருக்கும்போது இப்போ கெய்க்வாட் கிட்ட அந்த கேப்டன்சி போயிருக்கு. சிஎஸ்கே உடைய ஓபனர் வேற அவரு. ஸோ அவருடைய இந்த கேப்டன்சி பிரஷர் அவருக்கு இருக்குமா? அது அவருடைய ஆட்ட வெளிப்பாடுல ரிஃப்ளெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா? இது நான் எப்படி பார்ப்பேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பாசிட்டிவ் மூவ் தான். ஏன்னா ஒரு இளம் வீரரை நம்ம கேப்டன்சி பண்றதுங்கிறது அதோட நெக்ஸ்ட் ஃபியூ சீசன் எப்படி கொண்டு போறாரு. ஏன்னா ரிட்டென்ஷன் ஸ்ட்ராட்டஜி நிறைய விஷயங்கள் இருக்கு. எப்படி தோனி தான் ஃபியூச்சர்னு சொல்லிட்டு 2008 சிஎஸ்கே பார்த்தாங்களோ, இப்போ அதே மாதிரி ஒரு வீரர் யாரை பார்க்குறாங்கன்னா ருத்துராஜ் கெய்க்வாட். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரெஷர் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுல இருக்கு, அவரால் பண்ணுவாரா பண்ண மாட்டாருங்கிறத நம்ம போக போக தான் பார்க்க முடியும். ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ருத்துராஜ் கெய்க்வாடுக்கு ஒரு ஸ்ட்ராங் பாயிண்டா இருக்கிறது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரோட ஒரு பேட்டிங், சிஎஸ்கே மேனேஜ்மெண்டோட ஒரு பேக்கிங், அண்ட் முன்னாடி இவ்வளவு வருஷமா விளையாடி கொடுத்து அவருக்கும் தெரியும், அவரும் தோனி மாதிரி ஒரு காம் கேரக்டர். ஸோ மேபி அந்த அப்ரோச்சுமே நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. அந்த ஸ்டைல் ஆஃப் லீடர்ஷிப் ருத்துராஜ் கிட்ட வரும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்க்கிறாங்க. சிஎஸ்கே டீமுக்கு இன்னொரு ஒரு யங் பிளேயர் ரச்சின் ரவீந்திரா, நியூசிலாந்து ஆல்ரவுண்டர், அவருடைய பங்களிப்பு இந்த சீசன்ல எப்படி இருக்க போகுது? ரொம்ப முக்கியமா இருக்க போறது. அதுவும் முக்கியமாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன். ஏன்னா டெவான் கான்வே உள்ள டீம்ல இல்ல. ஸோ டெவான் கான்வேக்கு பதிலாக யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா தான் வரப்போறாரு. அண்ட் மோஸ்ட் லைக்லி அவர் தான் ஓப்பன் பண்ண போறாரு. அந்த லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் ஆஸ்பெக்ட்லயும் ரச்சின் ரவீந்திரா உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுறாங்க. ஸோ ரச்சின் ரவீந்திரா அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் ஆப்ஷன் பிளஸ் பேட்டிங், ஓப்பனிங் பேட்டிங் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டெவான் கான்வேயோட அப்படியே ரீப்ளேஸ்மெண்ட் தான் ரச்சின் ரவீந்திராவை பார்க்க போறோம். டெவான் கான்வே வந்தாலுமே அவர் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் தான் வரப்போறாரு. எந்த அளவுல அவரோட ஃபிங்கர் ஃப்ராக்சர் சரியாக போகுதுன்னு சொல்லி தெரியல. ஸோ அதனால இந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட் ரச்சின் ரவீந்திராவுக்கு ஒரு மிக முக்கியமான டோர்னமெண்ட். அவரோட ரோலு பேட்டிங் மட்டும் கிடையாது, ஒரு 3 டைமென்ஷனல் கிரிக்கெட்டர் ரவீந்திர ஜடேஜா மாதிரி பேட்டிங், போலிங், ஃபீல்டிங் இது மூணுமே இருக்க போகுது. ஒரு கான்டெம்பரரி
ரிகவரியா தான் நான் பார்க்கிறேன். ரவீந்திர ஜடேஜாக்கு ஈக்குவலா வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபாரின் பிளேயர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா அண்ட் ரச்சின் ரவீந்திரா. பாருங்க, அந்த பேர்லயே உங்களுக்கு வந்து ஒரு சம்பந்தம் இருக்கு. இன்னைக்கு பிளேயிங் 11ல சென்னையோட பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுது? மொயின் அலி இருக்க வாய்ப்பு இருக்கா? எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ நம்ம போலர்ஸ் ஏன்னா இது வந்து எப்படி பிச்சு இருக்க போகுது, பேட்டிங் ஃபேவரபிளா இருக்க போதா இல்லாட்டி இது கொஞ்சம் ட்ரை பிச்சா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் நான் அந்த டிசிஷன்ஸ் வந்து அவங்க எடுப்பாங்க. ஸோ இப்போ ஒரே ஒரு விஷயம் கிளியரா தெரியுது என்னதுன்னா, பத்திரானா வந்து காயம் காரணமாக அவர் வந்து முதல் சில போட்டிகள் விளையாட போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு தகவல் வந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது போலிங் வந்து இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் இருக்க போறாங்க. ஸோ அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா தீபக் சாரா இருக்கட்டும், ஷர்துல் தாக்கூர், அதுக்கப்புறம் வந்து மூணாவது பாத்தீங்கன்னா துஷார் தேஷ்பாண்டே. ஸோ இவங்க 3 பேர்ல 2 பேர் ஷோரா விளையாட போறாங்க. ஸோ இந்த ஒரு ஃபாஸ்ட் பவுலர் முஸ்தபிசுர் ரஹ்மான், ஏன்னா அவரும் ஒரு இன்ஜுரி நடந்திருக்கு. லாஸ்ட் மேட்ச் வந்து அவர் பங்களாதேஷ் ஆடும்போது இன்ஜர்ட் ஆனார். ரிகவர் ஆனார்னா இன்னைக்கு மேட்ச் ஆடுவாரு. இல்லாட்டி மொயின் அலி விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் அங்கே இருக்கு. ஸோ இது வந்து பிச் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்து ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் கொண்டு வர போறாங்களா, இல்லாட்டி ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் மொயின் அலியோட ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பேட்டிங் டெப்த்துக்காக கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்று நடைபெறக்கூடிய சென்னை பெங்களூரு போட்டி எப்படி இருக்கும் என்பது குறித்தும் சிஎஸ்கே டீம், ஆர்சிபி டீம் பத்தியும் பல்வேறு தகவல்களை எங்க கூட பகிர்ந்து கொண்டீங்க திரு விக்னேஷ். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.